ஹே ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட சேனலில் ஒரு லாங் vlog தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் அண்ட் டின்னர் சேம் டிஷ் தான். அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி தான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் இருக்குது. ஆனால் இது மேரினேட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருக்குது. நான் என்னோட ஸ்டைலில் அப்புறமா சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதில் டேஸ்ட்டும் வேறு லெவலில் பேஸ்ட் இருக்குது. அது ஒரு இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்துக்கலாமா? மஞ்சள் வந்து கரம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆனியன், பெரிய வெங்காயம், மிளகாய் நல்லா சாப் பண்ணிட்டு அது நல்லா ஆயில் போட்டு நல்லா அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது கூடயோ எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் 1 டே பிஃபோர் கூட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்னா பாஸ்மதி ரைஸை வேக வச்சுட்டேன். அதில் என்னென்ன போடணும்னா தேவையான அளவு உப்பு, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஆஃப் லெமனும் புழிஞ்சு போட்டுட்டேன் அதில் முழுசாக. அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறப்போ அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்து போட்டுட்டேன். அது வந்து ஆஃப் பாயில் தான் ஆகணும். ஃபுல் பாயில் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். சைடு கேப்பில் நான் சிக்கன் 65 கூட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் முடிஞ்சிச்சு. என்னோடய ரைஸ் கூட பாதி வெந்துருச்சு. ஸோ அது என்ன பண்ணேன்னா ஒரு பெரிய ஜல்லாடை மாதிரி வெளியே எடுத்ததுக்கு போட்டு நான் கேஸ் எடுத்து வச்சுட்டு அதில் தவா வச்சு நம்ம மேரினேட் பண்ணோம். டேரெக்டாக அடுப்பில் சிக்கன் வெளியே தவா சூடானதுக்கு அப்புறமா அந்த தவா மேலே இந்த பேனை வச்சிடணும். அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். அதுக்குள்ளேயே ரைஸும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தியா, ஆனியன், கொத்தமல்லி இதெல்லாம் தூவிட்டு அது மேலே ரைஸும் அழகாக போட்டுட்டு அது மேலே மறுபடியும் ஆனியன், கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஃபுட் கலர் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கணும். மெயின் வந்து என்னென்னா இதில் வாட்ரு தான். நம்ம பிரியாணிக்கு வடித்தோம் பார்த்திங்களா ரைஸ் வாட்ரு, அதில் வந்து 2.5 கப் வாட்ரு போட்டுடணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம ஃபுட் கலர் போட்டு இறக்கிட்டதுக்கு அப்புறமா ஸ்லோவாக லைட்டாக கிண்டி சர்வ் பண்ணணும். சூப்பரான டேஸ்டான ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் வந்து இதில் முந்திரி திராட்சை போடலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி போட்டதால் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுவும் ஸ்வீட்டும் நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அது கூட நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் போடல, எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அதுவே நாங்கள் நைட்டுக்கும் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங்கே என் பொண்ணு குலாப் ஜாமுன் தான் கேட்டால். ஸோ நான் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த ஆச்சி ரெடிமேட் மாவு இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா பால் போட்டு மெதுவாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஹார்டாக பிசைஞ்சால் நல்லா கல் மாதிரி நல்லா இருக்காது, வெடிப்பு விழுந்துடும். ஸோ நான் இந்த மாதிரி லோவாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி, அந்த ஜீரா தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சர்க்கரை அண்ட் ஏலக்காய் போட்டு அதுவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மாவு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெயில் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குது. ஒன்றுமே விரிசலே இல்லை.